வெல்கம் டு பிரேமாஸ் வீலாக். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பச்சை மிளகாய் ஊறுகாய் பண்ண போறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு சட்டியை வச்சு சட்டி சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க மிளகாவை, நான் பச்சை மிளகாவை நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை எண்ணெயில் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிறலாம் நல்லா. இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கிட்டோம். வதக்கிட்டு இப்போ என்னன்னா பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ புளி கரைசல் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கிடலாம். நான் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இப்போ ரெண்டும் மிளகாவும் புளி தண்ணியும் ரெண்டும் வேக விடணும். புளியில் இந்த பச்சை மிளகாவை நல்லா வேக விடணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். மிளகாப்பொடி 3 மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஊறுகாய் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நாளைக்கு கூட கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. தேங்க்யூ.